திரு சேகர் இரண்டு பேரும் முதல் சுற்றிலேயே வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு பாஜகவின் மீது அப்படிங்கிறதுனால நான் அதற்கான மறுப்பை கொடுப்பதற்கான வாய்ப்பாக உங்களுக்கு பதிலை வாங்கிக்கிட்டு அதன் பிறகு நான் சமரசத்திட்ட போலான்னு நினைக்கிறேன். உங்களுடைய பதில்கள் இந்த இரண்டு பேருடைய குற்றச்சாட்டுக்கு நான் இந்த புது கேள்வி வைக்க போல உங்களுடைய பதில்களை மட்டும் கொடுங்க. அதாவது நீங்கள் இந்த விவாதத்தினுடைய தலைப்பிலேயே மனிதநேயம் மற்றும் இதில் இருக்கிற அரசியல் என்கின்ற தலைப்பை போட்டிருக்கிறீர்கள். நான் யார் மீதும் குற்றம் சொல்வதற்காக இங்கே வரவில்லை. ஏனென்றால் இன்றைய இந்த நிவாரண பணியினுடைய அடிப்படை தேவை எல்லாரிடமும் ஒற்றுமைதான். ஏனென்றால் ஒரு அரசு இயந்திரம் தன்னால் தானாக செய்ய முடியவில்லை என்பது நிரூபணமாயிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தன்னார்வ தொண்டர்கள் ஆங்காங்கே பல்வேறு விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். சேவா பாரதி மிகப்பெரிய அளவிலே செய்து கொண்டிருக்கிறது. RSS சேவா பாரதி, தமுமுகவும் தௌஹீத் ஜமாத்தும் செய்து கொண்டிருக்கிறது. இந்த ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து எல்லாரும் ஒரே அளவிலே ஒன்று சேர்ந்து அரசாங்கத்தினுடைய வழிகாட்டுதலோடு, ஏன்னா எந்தெந்த இடத்துல செஞ்சுருக்காங்க செய்யலைங்கிற விஷயத்தை அவர்கள் குறிப்பிட்டு செய்தால் அது நன்றாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் நீங்கள் ஒரு விஷயத்தை அழகாக முதல்ல சொன்னீர்கள், மனித நேயம் எங்கெல்லாம் வெளிப்பட்டது என்று. இதில் ஆயிரக்கணக்கான உதாரணங்களை சொல்ல முடியும். அதில் 6ஆம் தேதி அன்னைக்கு தௌஹீத் ஜமாத்தை சேர்ந்த இளைஞர்கள் உணவு சப்ளை பண்ணுகின்ற போது குடிநீர் இல்லை என்று சொல்லி புரசைவாக்கத்தில் இருந்து சேவா பாரதியிலிருந்து 5000 வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு போயிருக்காங்க. அது இவர்களுக்கு இடையே சேவை மனப்பான்மையிலே மிகப்பெரிய இணக்கம் இருக்கிறது. அதன் மூலமாக இதுவரை எப்படியெல்லாமோ விமர்சிக்கப்பட்ட 2 இயக்கங்கள் ஒன்றாக கைகூடி வேலை செய்கிறது என்கின்ற ஒரு நல்ல விஷயத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து பார்க்க முடிந்தது. நான் ஷானவாஸுக்கும் ஆனந்துக்கும் நான் பதில் சொல்ல விரும்பவில்லை. ஏனென்றால் ஷானவாஸனுடைய உணர்வில் இவ்வளவு பெரிய மீடியாவில் இப்படி ஒரு நல்ல விஷயங்களை எல்லாம் எடுத்து சொல்லி இது நடந்து கொண்டிருக்கிறது, இதை இனிமேல் நாம் சேர்ந்து கைப்பிடித்து கைகோர்த்து சென்று நடத்துவோம் என்கின்ற விஷயத்தை பயன்படுத்தி இருக்கலாம் இந்த மீடியாவை. ஆனந்தும் அதே மாதிரி பயன்படுத்தியிருக்கலாம். ஆனாலும் துரதிருஷ்டவசமாக 2 பேரும் அரசியலைத்தான் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் இருந்தது வருத்தத்துக்குரியது. என்றால் இன்றைக்கு அது தேவையில்லை, இன்றைக்கு நிச்சயமாக தேவையில்லை. ஏனென்றால் இன்றைக்கு ஆளுகின்ற கட்சி பல்வேறு விஷயங்களை செய்திருக்கிறது. அதன் மீது திரு சேகர் நான் குறுக்கிடுவதற்கு மன்னிக்கணும். உங்களுக்கான நேரம் தான் நிச்சயமா தரேன். நிச்சயமாக உங்களுடைய கட்சியினுடைய மாநில செயலாளர் வானதி சீனிவாசன் அவர்கள் களத்தில் இருக்கக்கூடிய காட்சிகளை நாங்கள் நேரில் பார்த்திருக்கிறோம். அதே மாதிரி உங்களுடைய மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கட்சியை தாண்டி ஒரு கட்சியினுடைய தலைவர் என்பதை தாண்டி ஒரு மருத்துவராக களத்தில் சேவையாற்றிய காட்சிகளையும் நம்ம பார்த்துக்கிறோம். மதங்களை கடந்த மனிதனையும் வெளிப்பட்டது, அது ஒன்றிணையணும் அப்படிங்கிற உங்களுடைய நோக்கம் உள்ளபடியே மிகப்பெரிய நோக்கம். இந்த வார்த்தைகள் தான் நம்பிக்கை ஊட்டக்கூடிய வார்த்தைகள். வரவேற்கிறேன். இப்போ அவங்க 2 கேள்வி வச்சிருக்கிறாங்க. பரேஷ் ராவல் இவ்வாறு ஒரு கருத்தை சொன்னார் அப்படின்னு சொன்னாங்க. அவர் சொன்ன உடனே அது குறித்த பிரிண்டை இன்னைக்கு இப்போ நம்ம உடனடியாக இங்கேருந்து எடுத்துக்கிறோம். லிஸ்ட் இங்கே இந்த என்னுடைய லேப்டாப்பில் அது குறித்த விஷயம் இருக்குது. ஆல் தி சென்சிட்டிவ் அண்ட் கிரேட் சிட்டிசன் visited Datri but nobody went to Chennai because Hindu is not the vote bank. simple அப்படின்னு ஒரு கருத்தை அவர் பதிவு பண்றார். மிஸ்டர் சேகர், என்னுடைய கேள்வி, இது போன்ற ஒரு சிலருடைய இந்த இது மாதிரியான பிரெஞ்சு எலிமெண்ட்ஸை நீங்கள் தள்ளிடுங்க அப்படின்னு சொல்லி ராஜ்நாத் சிங்கே சொல்கிறார். ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினரும் கூட இந்த மாதிரி கருத்து செல்வது சரியா அப்படிங்கிறதா. நான் மற்ற கேள்விகளுக்கு ஆளுநர் ஷானவாஸ் வைத்த கேள்விகளுக்கு கூட நான் கடந்து போக விரும்பல. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழகத்தை இவ்வாறு தான் பார்க்கிறார்களா? பாஜகவினுடைய தலைமை இது போன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய இது போன்ற செயல்களை கண்டிக்கலாமே அப்படிங்கிறதான் எதிர்பார்ப்பு. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் செந்தில். இந்த விஷயத்தை அவர் ட்வீட் பண்ணினார். அதாவது 1000 கோடி ரூபாய் பிரதமர் கொடுக்கிறார். ஞாயிற்றுக்கிழமையிலே பேங்க் திறக்கிறது, நடமாடும் ஏடிஎம் வருகிறது, ஒரு கப்பலிலே 800 டன் தண்ணியும் 350 டன் அரிசியும் இது ரயிலில் 1 லட்சம் வாட்டர் பாட்டில்களும் இந்திய சரித்திரத்திலே இல்லாதபடி ஞாயிற்றுக்கிழமை பேங்க் திறந்து ஏடிஎம்மோட வருது. அதே மாதிரி ஏராளமான இராணுவ வீரர்கள் முன்னாலேயே இறங்குறாங்க. ஆக்கப்பூர்வமான விஷயங்களை யோசிப்போம். ஒருத்தர் ட்வீட் பண்ணுறாரு, கொஞ்ச நேரம் கழிச்சு இல்லைன்னு சொல்கிறாரு. அவர் ட்வீட் பண்ணுறவர் சிறுமைத்தனமாக நடந்து கொண்டார் என்று சொல்லுவதா,
அல்லது ட்வீட் பண்ணதை அடித்த பிறகு அதை பற்றி பெரிய விமர்சனம் செய்து அரசியலாக்குவது சிறுமைத்தனம் என்று, அதை விட சிறுமைத்தனம் என்று நினைப்பதா? நான் அப்படி எடுத்துக்கல திரு சேகர். இல்ல ரெண்டு விஷயம் செய்கின்ற விமர்சனங்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இல்ல. நான் சொல்றேன் சொல்லுங்க கண்டினியூ பண்ணுங்க நீ முடிச்சிருங்க. தமிழ்நாட்டில் பண்ணுகிற விமர்சனங்கள் மாறி 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 குற்றச்சாட்டுகள், மாறி மாறி குற்றச்சாட்டுகள், நிச்சயமா மாறி குற்றச்சாட்டுகளுக்கு இன்றைய தேவை என்ன? தமிழகத்தின் தேவை அந்த தேவை ஒற்றுமை அப்படிங்கிறீங்க. நிச்சயமாக தமிழகத்தினுடைய இன்றைய தேவை எல்லா கரங்களும் ஒன்று சேர்ந்து, எஸ் அப்சல்யூட்லி எல்லா கரங்களும் ஒன்று சேர்ந்து. நான் அந்த இடத்துல எடுத்துக்கிறேன். அந்த இடத்துல நான் சேகர் நான் சமரசத்துடைய கருத்தை கேட்டு நான் மீண்டும் உங்களுடைய பகுதிகளாக பிரித்து நான் முடிச்சிரேன். சொல்லுங்க. ஒரே ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் 30 செகண்ட்ல முடிச்சிடுறேன். சொல்லுங்க. அதாவது தமிழகத்தை, சென்னையை 3 பகுதியாக பிரித்து 78 சென்டர்களை வைத்து 40,000 பேர் கடந்த 5ஆம் நாள் வேலை 40,000 பேர் சேவா பாரதி. ஏதாவது ஒரு உணவு பொட்டலத்திலே அதனுடைய பெயர் இருக்குமா? ஏதாவது அவர்கள் காவித்துண்டை தலையிலே கட்டிக்கொண்டு கட்சி கொடியை கட்டிக்கொண்டு செய்தார்களா? ஏதாவது டிவி முன்னாலே வந்து நான் என்னை பேடவில்லை என்று சொல்லி பேட்டி கேட்டார்களா? இந்த ஒரு திரு சேவா பாரதிக்கு இருக்கக்கூடிய அந்த விளம்பரத்தை தாண்டி, விளம்பரம் வேண்டாம் சேவை மட்டுமே நோக்கம் என்று இருக்கக்கூடிய பரந்த மனப்பான்மை பிரதமர் மோடிக்கு ஏன் இல்லை என்றுதான் திரு ஆனந்த் கேட்கிறார். இந்த பார்வையிட இந்த மலை சேதத்தை பார்வையிட்டதை கூட போட்டோஷாப் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாரு. நான் இல்ல ஒரு மனிதாபிமானம் இருக்கிறதா ஆனந்துக்கு? நான் திருப்பி ஆனந்த் மாதிரி நான் பேச தயாராக இல்ல. தமிழகம் எதிர்பார்க்காத போது, தமிழகம் ஒவ்வொரு கேள்வியாக எனக்கு தேவை தேவை என்று வேண்டுகோளை விடுத்து எனக்கு தரவில்லை என்று காத்திருக்கின்ற சூழ்நிலை இல்லாமல், தமிழகத்துக்கு என்ன தேவை என்பதை உடனடியாக தெரிந்து செய்த மத்திய அரசை பாராட்ட வேண்டாம். இப்படி பரிகசிக்காமல், இப்படி குற்றம் சொல்லாமல் இருக்கின்ற உண்மையிலேயே நான் இதுக்கு வார்த்தை தயவு செய்து சமரசம் அவர் சொல்றார் மத்திய அரசுடைய பங்களிப்பை. நிச்சயமாக மத்திய அரசு இந்த தமிழகத்திற்கு, நீங்க இந்த விமர்சனங்கள் நம்முடைய பரேஷ் ராவலுடைய இது ட்விட்டர் இதெல்லாம் தாண்டி மத்திய அரசு, மாநில அரசு சில விஷயங்களை அறிவிப்பதற்கு முன்பாக மத்திய அரசு டோல்கேட் எல்லாம் ஃப்ரீங்கிறாங்க, ரைட்? பிஎஸ்என்எல் கட்டணம் ஃப்ரீங்கிறாங்க, வங்கிகள் வந்து ஞாயிற்றுக்கிழமையும் செயல்படும் அப்படிங்கிறாங்க, நடமாடும் ஏடிஎம் இயந்திரங்களின் மூலமாக போய் நீங்கள் பணம் எடுத்துக்கலாங்கிற அளவுக்கு மத்திய அரசு அங்கிருந்து தங்களுடைய துறைகளின் மூலமாக கூட இவ்வளவு சிறப்பாக செயல்பட்டது. ஆனால் மாநில அரசு எந்த ஒருங்கிணைப்பையாவது செய்ததா அப்படிங்கிற கேள்வி வருகிறது. தொடர்ச்சியாக வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டு அஇஅதிமுகவின் மீது, நான் மாநில அரசின் மீது வைக்கல, அஇஅதிமுக கட்சியை சார்ந்தவர்களின் மீது, ஒரு சிலரின் மீது அந்த குற்றச்சாட்டு வைக்கிறேன். வரக்கூடிய உணவுப் பொட்டலங்களை கூட பறித்து கொண்டு, இங்கே ஒரு சகோதரர் சொன்னார், அவருக்கு ஒரு சகோதரி தொலைபேசியில் பேசியிருக்காங்க, உணவுப் பொட்டலம் கொண்டு வந்திருக்காங்க 2000 உணவுப் பொட்டலங்களை, அதெல்லாம் வாங்கி வச்சுட்டு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க சார், முதலமைச்சருடைய ஸ்டிக்கர். அந்த அம்மா சொல்லியிருக்காங்களா, நீங்கள் ஒட்டிட்டு கூட கொடுங்க, நான் சீக்கிரம் கொடுங்க, உணவு வீணாக போய்ட்டு நான் கொடுக்கணும்னு தாமதமாக்குனாங்க. கடைசி உணவு வீணாக போச்சு, நான் தூர கூட்டிகிட்டு போனேன், அழுக வந்துச்சு அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரியான நடவடிக்கைகள், ஏராளமான குற்றச்சாட்டுகள் அதிமுக தொண்டர்கள் மீது வந்தது. அதிமுகவினுடைய தலைமை அப்படிங்கிறது ஒற்றை தலைமை, இராணுவ மாதிரி, சொன்னால் உடனே கேட்பாங்கன்னா நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ சொல்லலையா, இல்லை சொல்லியும் இவங்க கேட்கலையா? நல்ல கேள்வி. ஊழி பெயரினும் தாம் பெயரார், சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார் என்பது வள்ளுவன் குறள். இங்கே ஷாநவாஸ் பல விஷயங்களை சொல்லியிருக்கிறார். ஆனந்த் அவர்களும் நல்ல பல விஷயங்களை ஒரு அனுபவத்தை இந்த இதில் ஏற்பட்டு சொன்னார். நண்பர் சேகர் அவர்கள் சில விஷயங்களை சொன்னார். சேகர் அவர்கள் டெல்லி எப்படி நடந்து கொண்டது என்று சொல்வதற்கு நன்றி. அவர் மேலும் மேலும் செய்ய வேண்டும். ஏனென்றால் அவர்களும் இந்த அவருடைய குடிமக்களுக்குத்தான் செய்திருக்கிறார். இது இத்தனைக்கும் காரணம் என்ன என்று சொன்னால், ஆட்சி அப்படி, முதல்வர் அப்படி. இது ஒரு மதச்சார்பற்ற அரசு என்பதற்கு இலக்கணம். அதைத்தான் அவர் அருமையாக அந்த வார்த்தை சொல்லாமல் சொல்லி கொண்டிருந்தார். இங்கே இப்போ பாருங்க, தமிழகத்திற்கு ஒரு ஆபத்து என்றால் தமிழன் அல்ல, ஜெயினர் வருகிறார், நம்ம வடநாட்டுக்காரர் வருகிறார், முஸ்லீம் வந்தார்கள், எல்லாரும் வந்தார்கள், கர்நாடகாரன் கூட வந்தான். ஆனா அதிமுக வரலையே சார், தமிழக அரசு வரலையே சார். அதான் கேள்வி, உங்களுடைய கேள்வி. நீங்க அதை ஏன் குறுக்கு போட்டு ஒரு குறுக்கு சால் ஓட்டிறீங்க? அதுக்குள்ள குறுக்கு சால் இல்ல சார், இது கரெக்டா. நீங்க ஒரு கொடி என்று சொன்னால் அந்த காம்பு இருக்கும், அதுக்கு இலையெல்லாம் இருக்கு. நீ ஏன் இலைய மாறலன்னு சொல்லக்கூடாது. இது ஒட்டினா தான் அது நடக்கும்.
இது இல்லாம நடக்காது. ஒரு கொடி இருக்குதுன்னா அது கொம்பு இல்ல, தொட்டாதான் நம்ம- வளரும். நான் நேரடியா இல்லாட்டா வளராது. நீங்க பதிவு பண்ணுங்க. நான் நேரடியா ஒரு கேள்வி பதிலா வச்சு போலாம். என்னுடைய கேள்வி என்பது தமிழக முதலமைச்சரின் மீது அஇஅதிமுக தொண்டர்கள் எவ்வளவு மரியாதையும் அன்பும் வைத்திருக்கார் என்பது எல்லோருக்கும் தெரியும். அவர் இப்பொழுது கடந்த முறை கைது செய்யப்பட்டு சொத்துக்குவிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்டவுடன் உடனடியாக தமிழ்நாடு முழுவதும் எழுந்த ரியாக்ஷன் இருக்குல்ல, தன்னுடைய தலைவின் மீது வைத்திருக்கக்கூடிய பாசத்தால் எல்லா இடங்களிலும் நடைபெற்ற வீரியமிக்க போராட்டங்கள், எவ்வளவு ஆர்கனைஸ்டா அத்தனை அமைச்சர்களும் இதிலினார்கள், எல்லோரும் போராட்டினார்கள், அழுதார்கள், துவண்டார்கள். அதுல 100ல் 1 இந்த மழை நிவாரண பணியில் அதிமுக தொண்டர்கள், நான் கேட்கறது அரசை கேட்கல, அதிமுக தொண்டர்கள், நான் அரசை விட்டுருங்க, அதிமுக தொண்டர்கள் வந்தார்களா? கவுன்சிலர் வந்தாரா? அப்படிங்க நான் என்னுடைய கேள்வி, மக்களுடைய கேள்வி நான் கேட்கிறேன். கவுன்சிலர் வந்தாரா? அது உங்க கேள்வியாவே இருக்கட்டும், கேள்வியா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்க கேள்வியாவே இருக்கட்டும். நிகழ்ச்சி சென்னையில் மட்டும் நடக்கிறதா? கன்னியாகுமரியில் இன்றைய தினம் இது போன்ற மழையை, பெருமழையை, இது போன்ற ஒரு மழை இது 100 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ பார்த்தார்களா? எனக்கு 79 ஆகுது வயசு. இது மாதிரி நான் பார்த்ததே இல்லை. ஒன்று, இப்போ இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் எல்லா இடத்திலும் வேலை செய்து கொண்டு இருக்கு. சிலர் விளம்பரம் செய்கிறார், சிலர் நேரடியாக போய் செய்து கொண்டு தானாக போய் விடுகிறார்கள். பலர் கேள்வி சார், நான் அதை கேட்கல சார். இருங்க என்ன அதிமுக இல்ல ஒரு நிமிஷம் சார் நான் முடிச்சிட்டேன். நான் என்ன சொல்றேன் சார், அவர் சொல்றாரு சேவா பாரதியை சேர்ந்தவர்கள் இத்தனை பேர் வேலை செய்தார்கள், தமுக வேலை செய்துங்கிறாங்க. இந்த காட்சிகள் எல்லாம் களத்தில் பார்க்க முடிகிறது. அமைச்சர்கள் நின்றார்கள், அதுவும் பார்க்குறோம். அதிமுகவின் சார்பாக நான் திருப்பி சொல்ல, அரசு இல்லை, அதிமுகவின் சார்பாக நான் எந்த கட்சியும் கேஸ் எடுத்துறேன். திமுக எடுத்துங்க, விடுதலை சிறுத்தைகள் எடுத்துங்க, கம்யூனிஸ்டோ, காங்கிரஸோ, பிஜேபியோ, கட்சியின் சார்பாக, தனிப்பட்ட முறையில் கட்சியின் சார்பாக எத்தனை தொண்டர்கள், ஏன்னா பல கோடி தொண்டர்களை கொண்ட கட்சின்னு சொல்றீங்க, சென்னையில் மட்டும் எத்தனை லட்சம் தொண்டர்கள் இருக்காங்கன்னு சொல்றீங்க. அந்த அத்தனை லட்சத்தில் 10ல் 1 விழுக்காடு தொண்டர்கள் களத்தில் இறங்கி இருந்தால் சென்னை 3 நாட்களும் மீண்டிருக்கும். நீங்க 10ல் 1 இல்லைங்க, 10ல் 7 பேர் அங்கே தான் வேலை செய்கிறான். அவன் இந்த மாதிரி எல்லாருமே சொல்லிக்கிட்டு செய்ய முடியாது. அது உங்க பார்வையில் தெரியாது. உங்க பார்வையில் தெரிந்தது சிலர் தான். 1.5 கோடி பேர் இருக்காங்கன்னா 1 தெரியுது, 10ல் 7 தெரியலனா என்ன சார்? தெரியாம போகுது. அதாங்க உங்க பார்வை எப்படி, வேற ஒண்ணும் இல்லைங்க. சரி சார், ரொம்ப சிம்பிள் சார். இவர் சொன்னார் இல்லையா, யூனிஸ் என்று ஒரு குழந்தைக்கு, இஸ்லாமிய குழந்தைக்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். ஒரு எவிடன்ஸோட சொல்றாரு, சேவா பாரதி இந்த இடத்தில் வேலை செய்தது தண்ணீர் பாட்டில் இல்ல, தமுமுகவிடமிருந்து வாங்கி வந்து கொடுத்தாங்க, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்திடமிருந்தெல்லாம் பெற்றுக் கொடுத்தார்கள் அப்படின்னு அவர் ஒரு எவிடன்ஸ் சொல்றாரு. ஒவ்வொருத்தரும் ஒரு எவிடன்ஸ் சொல்றாங்க. இந்தந்த இடங்களில் அதிமுக தொண்டர்கள் இத்தனை பேர் மீட்டார்கள், இந்தந்த இடங்களில் இந்த மாதிரியான ஒன்று சொன்னாங்கன்னு ஏதாவது 2 விஷயத்த சொல்லிருங்க சார். இப்போ நீங்க இந்த அதிமுக இல்லாத இவர்கள் தான் செய்கிறார்கள், அதிமுக சொல்லல சார், சொல்றீங்க எங்களுக்கு கண்ணு தெரியாம இருந்துச்சு, நீங்க உங்க பார்வைக்கு தெரியலன்னு சொன்னீங்க, எங்க பார்வைக்கு தெரியப்படுத்துங்க. இல்லைங்க, நீங்க சொல்றது வந்து மிகப்பொரிய குற்றச்சாட்டு, இது மன்னிக்க முடியாத குற்றச்சாட்டு. இல்ல சார், மன்னிக்க முடியாது. இல்லைங்க, தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லைங்க, நான் உங்களுக்கு கேட்கறேன். இப்ப ஒரு அங்க வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் நீங்க இப்போ இல்லைங்க, எல்லா இடத்துக்கும் எல்லா அதிகாரிகளை போட்டு அங்கிருந்து அங்க அமைச்சர்களை எந்தெந்த இடத்துக்கு எத்தனை அமைச்சர்கள் அதுக்கப்புறம் ஏங்க அங்க இருக்கிற ஒரு சிறிய இடைவெளிக்கு போறேன். இல்ல இடைவெளிக்கு போறேன் உங்ககிட்ட எந்த கூட தொடங்குறேன். எனக்கு நான் ஒரு 5 நிமிஷம் டைம் எடுத்துக்கிறேன். ஒருவேளை உடனடியாக எந்தெந்த இடங்களில் அதிமுக வந்து மீட்பு பணியில் ஈடுபட்டது அப்படிங்கிற தரவுகள் இல்லைன்னா இடைவெளியில அந்த தரவுகளை பெற்று கூட நீங்க இடைவெளிக்கு பிறகு சொல்லுங்க. ஒரு சிறிய இடைவெளி கொடுத்துட்டு நான் ஒரு சிறிய இடைவெளி என்ன உங்களுக்கு தேவையோ இங்கேயே கொடுக்குறேன். இடைவெளிக்கு நீங்க கொடுக்குறீங்க, இடைவெளிக்கான நேரம் வந்துருச்சு, நான் இடைவெளி கொடுத்தாகணும். எழுத்து மூலமா கொடுக்கும். இல்ல ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நான் தொடரலாம். எல்லா கட்சிகளும் தாங்கள் களத்தில் நின்றதாகத்தான் சொல்லுகிறார்கள். ஆனாலும் மக்கள் இன்னும் முழுமையாக மீட்கப்படவில்லை என்பது களத்தில் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. இந்த மதங்களை தாண்டி களத்தில் நின்ற மனிதநேயத்திலும் மதம் சார்ந்த, சாதி சார்ந்த, அரசியல் சார்ந்த பாகுபாடுகள் நிலவியவா? ஒரு சிலர் மட்டுமே அதை செய்தார்களா? அவர்கள் கண்டிக்கப்பட வேண்டியவர்களா? அதை கண்டிக்க வேண்டிய கடமை தலைமைக்கு இருக்கிறதா? ஏன் தலைமை அதை செய்யவில்லை அல்லது செய்ய மறுக்கிறதா? பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.